மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான் தடிக்கு விழுந்தபோது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர். எனக்கு எதிராய் யாதும் அறியாத என்னை சின்ன பின்னமாக்கி ஓயாது பழித்துரைத்தனர். ஒரு வெண்ணிலா மண் மீது விழுகின்றது. அன்பின் இயேசுவே, நீர் எங்களுக்காக பார சிலுவையை சுமந்தீர். எங்களது பாரத்தை உமது தோள் மீது மிகவும் பாரமான சிலுவையாக நீர் சுமந்தீர். எங்களின் பாவ கரைகள், எங்களுடைய பலவீனங்கள் உம்மை கீழே தள்ளியது. அதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே. இந்த விழுதலில் நாம் பார்க்கும் ஒன்று அவரது பலவீனம் அல்ல, அவரது அளவற்ற அன்பே. பாவிகளாக நம் மீது நம் தேவன் கொண்ட அன்பின் நிமித்தமாய் அவர் யாராலும் குற்றவாளி என்று தீர்ப்பிடப்படாமல் தன்னையே முழுமையாக தாழ்த்தி, அதுவும் சிலுவை மரணத்திற்கு தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்தார். உம்மை தரையில் தள்ளியது ஆண்டவரே எங்களது பாவம், எங்களது பலவீனம், எங்களது குற்றங்கள். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றும் அறியாமை இயலாமையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பாவங்களை நீர் மன்னியும். பாவங்களில் விழுகிறோம், சோர்வில் விழுகிறோம், நம்பிக்கையின்மையில் விழுகிறோம். ஆனால் நீர் விழுந்த இடத்திலிருந்து நீர் எழுந்தீர். நாங்களோ விழுந்த இடத்தில் அப்படியே பாவிகளாய் விழுந்து கிடக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு பாடம். விழுவது அல்ல, எழுந்து நடப்பதே எங்களுக்கு. நீர் இந்த பூமியானது எப்படியாய் உம்மை தூக்கி உமக்கு பலத்தை தந்ததோ அதுபோன்று நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி எங்களுக்கு தேவையான பலத்தை தந்து நாங்கள் உம்மை பின்பற்றி வர உம்முடைய சிலுவையை நாங்கள் சுமந்து கொண்டு உம்மை பின் செல்ல இறைவா, நீர் எங்களுக்கு நிபந்தனையற்ற அன்பின் காரணமாய் விழுந்தீரே. உம்மை நாங்கள் மறுதளித்த காரணத்திற்காக நீர் விழுந்தீர். எங்களின் இதயத்தில் சீய சிந்தனைகள் நீர் விழுந்தீர். எங்கள் வாழ்வில் நாங்கள் உம்மை நிராகரித்த தருணத்திற்காக நீர் விழுந்தீர். நாங்கள் விழும்போது மீண்டும் மீண்டும் எங்கள் மனநிலையை நீர் அறிந்து ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல எங்கள் இதயங்களை தேற்றி நீர் எங்களை தூக்கி சுமந்து கொண்ட தருணங்களுக்காய் இந்த வேளையிலே நாங்கள் மனமருந்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் இயேசுவே, எங்களுக்கு சிலுவையின் பாரத்தால் விழுந்தவரே, எங்கள் வாழ்க்கையின் பலவீனங்கள் நீர் எங்களுடன் இருந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விழுந்தாலும் உமது கருணை பார்வையால் நீர் எங்களை தூக்கி எடுத்து நம் பாவத்தில் விழும் நேரங்களில் உமது இரக்கம் எங்களை திருப்பி அழைக்கிற தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இதயத்தின் அன்பை பிறருக்கு நாங்கள் கொடுக்கவும், அவர்களை எப்பொழுதும் குற்றப்படுத்தி பேசாதபடிக்கு மற்றவர்களை நாங்கள் உயர்த்தி பேசவும் எங்களுக்கு ஒரு நல்ல மனப்பான்மையை நீர் எங்களுக்கு அருள வேண்டி இந்த வேளையிலே நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம். எங்கள் சுமைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் உம்மோடு சேர்ந்து சுமக்கும் தைரியத்தை எங்களுக்கு நீர் தாரும். நாம் ஒவ்வொரு தடவையும் விழும்போதும் உம்மை நோக்கி மீண்டும் மீண்டும் மன நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் எங்கள் வாழ்விலே நாங்கள் எழுந்து நடக்க நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நீர் உமது துன்ப சிலுவையை எப்படியாய் ஏற்றுக்கொண்டு மும்முறை விழுந்தாலும் நீர் எழுந்தீரோ அதுபோன்று எங்கள் வாழ்க்கையில் உள்ள சிலுவைகள், போராட்டங்கள், வருத்தங்கள், வேதனைகள் மற்றும் பலரால் நாங்கள் நிந்திக்கப்படும் பொழுது, அவமானப்படும் பொழுதும் நாங்கள் எங்கள் மனசோர்வுக்குள்ளாய் விழுந்து விடாதபடிக்கு என் தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி எங்கள் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தந்து நீர் எங்களை மன்னித்து எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் சுத்தப்படுத்தி ஆண்டவரே, நீர் எப்படியாய் அந்த சிலுவையை
பின்தொடர்ந்தீரோ அதுபோன்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்தொடர்ந்து செல்ல நீர் எங்களுக்கு ஞானத்தையும் அருளையும் தந்து இந்த சிலுவை பாதையிலே ஆண்டவரே நாங்கள் உண்மையோடும் பிறருக்கு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டியும் என் தேவன் நீர் எங்களுக்கு ஞானத்தை தந்த தயவிற்காக நாங்கள் அனைவரும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இதோ அப்பா, இந்த 3ஆம் நிலையில் நீர் முதல் முறையாய் விழுந்தீர். மண்ணிலிருந்து வந்த தேவன் நீர் மண்ணை தொட்டு விண்ணிலிருந்து வந்த தேவன் நீர் மண்ணில் விழுந்தீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காய் விழுந்தீர் ராஜா. அதை நாங்கள் மறுதளிக்காதபடிக்கு, பரிசேயர்கள் சதுசேயர்களைப் போல நாங்கள் இல்லாதபடிக்கு, ஒரு ஆயக்காரரைப் போல நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றை அடைவார்களாக. ஆமென்.